அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. என்ன நடக்கிறது? அணுசக்தி ஆய்வுகள் மற்றும் பிராந்திய தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான IAEA பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரான் மீது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். IAEA இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் குரோசியை கைது செய்ய வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கையை அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். கடந்த ஜூன் 13ஆம் தேதி முதல் IAEA உடனான ஒத்துழைப்பை ஈரான் நிறுத்தியுள்ளது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களுக்குப் பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி எதிர்கால ஆய்வுக் கோரிக்கைகளை ஈரான் நிராகரிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவத் தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஈரான் அமெரிக்காவை அறைந்தது என்று ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா கமேனி அறிவித்துள்ளார். கமேனியின் பேச்சை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பைத்தியக்காரத்தனமான அறிக்கை என்று விவரித்துள்ளார். அணுசக்தி கண்காணிப்பு முடக்கப்பட்டதாலும் வார்த்தை போர் தீவிரமடைந்ததாலும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான இந்த மோதல் இப்போதைக்கு முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை. இந்த நிலைமை உலக அமைதிக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? உங்கள் கருத்து என்ன?